இந்த பிரபா உணவகம் ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. வா, டிலிஷியஸ். இலங்கை மண்ணிலே எப்படி ஒரு நெத்தலியை பொரித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலே நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து இப்படியான நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகள். பிரபா உணவகம் 262 நோத்தோல் ரோட், சவுத்தரோ. போன் 0208 488 1491. தமிழ் உறவுகளே வணக்கம். வணக்கம் சீமாம்பிள்ளை யோகரட்னம் அவர்களே. வணக்கம் எஸ்.கே. ராஜன் அவர்களே. வணக்கம். பாரிஸ் நகரத்தில் இருந்து வெளிவருகின்ற ஈழமுரசு சஞ்சிகையில் பார்த்த ஒரு தலைப்பு இப்பொழுது நினைவுக்கு வருகின்றது. 2024 தேர்தல் ஆண்டு. ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகின்றது. அதனை அடுத்து ஜூலை 4ஆம் தேதி பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகின்றது. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் என்பது இப்பொழுது வெகு உன்னிப்பாக உலகெங்கும் கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்னதாக ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் என்பதும் உலகத்தால் கவனிக்கப்படும் ஒரு தேர்தலாக இருக்கின்றது. இதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் யோசிக்கின்றீர்கள் யோகரட்னம் அவர்களே? ஆம், நாங்கள் முதலில் பிரித்தானிய பொது தேர்தலை பற்றி கவனிக்கலாம். உண்மையில் கடந்த 14 வருடங்களாக டோரிஸ் அதாவது வலதுசாரி அரசாங்கம் உண்டு தொடர்ந்து ஆட்சியில் இருந்து வந்தது. இந்த 14 வருடங்கள் இவர்கள் என்னத்தை செய்தார்கள் என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு எஜமான்கள் பொதுமக்கள் தான். எவ்வளவுதான் அரசியல் கட்சிகள் எவ்வளவு பிரச்சாரங்கள் செய்தாலும் பொதுமக்கள் தான் இந்த தீர்ப்பை வழங்கப் போகின்றார்கள். அந்த ரீதியில் இந்த முறை பெரிய ஒரு அதிரடி மாற்றம் ஒன்று இங்கே நடைபெற இருக்கிறது. பல காலமாக, அதாவது டொனி பிளேருக்கு பின்பு அந்த இடதுசாரி அரசாங்கம், லேபர் அரசாங்கம் ஒன்றை காணாமல் போனது கடந்த 15 வருடமாக. ஆனால் வலதுசாரிகளுடைய அந்த போக்கு அவர்கள் கூறியது போல் எதையும் செய்யாமல் இறுதியில் எல்லா இடத்திலும் தொய்வுகளை ஏற்படுத்தி கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்று வந்தது. இதை இன்னொன்றை கவனிக்க வேண்டும். இந்த பிரெக்சிட் என்ற ஒரு விவகாரம் இந்த இடையில் இவருடைய காலத்தில் நடைபெற்றது. ஆகவே அந்த பழி பாதகங்கள் எல்லாம், பிரெக்சிட்டுடைய பழி பாதகம் எல்லாம் இப்பொழுது ஆளும் அரசாங்கத்தின் மீது வருவதற்கும் ஒரு காரணமாக இருக்குது. ஆகவே பிரித்தானிய பொது தேர்தல் என்பது மக்கள் இப்பொழுது சிறிதாக உணர்ந்து விட்டார்கள். இந்த பிரெக்சிட் என்ற ஒரு விடயத்தை தேவையில்லாம கொண்டு வந்து எங்களை சிக்கலில் மாட்டி விட்டார்கள். PS மோகன், உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சியில் மிக வேகமாக கதைக்கும் ஒரு PS மோகன் கடந்த வாரம் நடைபெற்ற கொஸ்டின் டைம் அந்த நிகழ்ச்சியின் போது பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருந்தார். இந்த பிரெக்சிட் என்ற ஒரு மடத்தனத்தை கொண்டு வந்து எங்களை நாட்டை குட்டிச்சோறாக்கி விட்டீர்கள். அதில் முக்கிய பங்கு போரிஸ் ஜான்சன், மற்றது நைஜல் ஃபராஜ். அந்த நிகழ்ச்சியில் நைஜல் ஃபராஜும் அந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டார். அப்ப அவரை நேரவே காட்டி இந்த அழிவுக்கு காரணமா இருந்தவர் இங்க இந்த மேசையெல்லாம் இருக்கிறார் என்று பகிரங்கமாக கூறினார். அந்த அளவுக்கு மக்கள் மனதில் இப்பொழுது ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு கருத்து எப்படி ஓடுகிறது என்றால், இந்த பிரெக்சிட் போது இவர்கள் அளித்த வாக்கு இப்பொழுது மீண்டும் ஒரு வாக்கு வருமா இருந்தால் நிச்சயமாக அந்த பிரெக்சிட்டை எதிர்த்து வரும் வாக்குகள் மிகப்பெரிய அளவில் வரும் என்று, ஒரு 55% எதிர்த்து வாக்களிப்பார்கள் என்றும், அதை ஆதரித்து ஒரு 34% தான் வாக்களிப்பார்கள் என்றும் இருக்கு. ஒரு 11% அதை அங்காலேயோ இங்காலேயோ இருக்கிற நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் யோகரட்னம் அவர்களே, முக்கியமான ஒரு விடயம், அதாவது பிரான்ஸ் நாட்டினுடைய பிரதமர் கேப்ரியல் அத்தால் அவர்கள் அண்மையில் ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார். அதாவது இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சி முன்னணி வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் தீவிர வலதுசாரிகளுக்கு வாக்களித்தால் இப்பொழுது பிரிட்டனில் பிரெக்சிட்டால் அழுது கொண்டிருக்கின்ற மக்களின் நிலையை நீங்களும் அடைவீர்கள் என்று அவர் கூறியிருந்தார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது பிரிட்டனில் பிரெக்சிட் தொடர்பாக ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படுமாக இருந்தால் அதற்கு எதிராகவே பெருமளவான மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். அதனை தங்கள் கவனத்துக்கு இப்பொழுது எடுத்து வருகின்றேன். நிச்சயமாக அது ரெண்டையும் நான் ஒப்பிட்டு கதைக்க வேண்டும். ஏனென்றால்
இங்கே பிரித்தானியாவில் மட்டும் பிரித்தானியாவில் அப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு உணர்வு உண்டு மேலே வரும் பொழுது பகிரங்கமாக பிரதமர் பிரெஞ்சு பிரதமர் அத்தால் அவர்கள் கடந்த வாரம் கூறியதை மிக மிக முக்கியமானது. அவர் என்ன கூறினார் என்றால், தங்களோட பாட்டில போய் நாங்கள் கேட்காத நிலையிலே போய் பிரிந்தார்கள், இப்பொழுது அதனுடைய விளைவை அனுபவிக்கிறார்கள், இப்ப பிரித்தானியர் அல்லது கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நிலை பிரான்சுக்கும் வரும். எப்படி என்றால், இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கும் வலதுசாரிகள், அதாவது FN என்ற கட்சி அல்லது RN என்ற கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்கு இப்பொழுது அது ஒரு சுவையாகப்படும். ஆனா இதனுடைய விளைவை பின்ன நீங்கள் அனுபவிக்க போகின்றீர்கள். வலதுசாரிகளுடைய இந்த போக்கு அதிகரித்தால் நாடு மிகவும் பிரச்சனையை சந்திக்க போகிறது என்றும், ஆகவே அந்த அதாவது பிரெஞ்சு பிரதமர் கூறியதும் இங்கே பிரித்தானியாவில் அண்மையில் பகிரங்கமா தொலைக்காட்சி விவாதத்தின் போது வந்த கருத்தை போட்டு பார்க்கும் பொழுது இந்த பல விளைவுகளுக்கு காரணமாயிருந்தது இந்த ஆளும் கட்சி. இப்பொழுது தொழிற்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி தான் ஆட்சியில் 14 வருடம் இருந்தது. இவர்களுடைய காலத்தில் தான் இந்த போரிஸ் ஜோன்சன் மற்றது நைஜல் ஃபராஜ் போன்றவர்கள் படுமோசமான பொய் பிரச்சாரங்களை செய்து அதை மக்களை ஏமாற்றி வாக்களிக்க பண்ணினார்கள். அதே போல இன்று இன்னொரு விடயத்தை கூட நான் சேர்த்து பார்க்கலாம். இந்த நைஜல் ஃபராஜ் என்பவர் இதுவரை 3 கட்சியை இருந்து ஒவ்வொரு கட்சியாக மூடி புது கட்சியை திறப்பார். பிரெக்சிட், யூகிப் என்ற கட்சிகள் இருந்து இப்பொழுது ரிச்சர்ட் டைஸ் என்றவருடைய ரிஃபார்ம் யூகே என்ற கட்சிக்கு தான் ஆதரவாக இருப்பதாகவும் கடந்த ஒரு வாரமாக அறிவித்துக் கொண்டு வந்திருந்தார். அப்போ பலர் கேட்டார்கள், அப்படி என்றால் நீங்கள் ஒரு வேட்பாளராக நிற்பீங்களா? நோ நோ நோ, அப்படி எல்லாம் இல்லை, அந்த எண்ணமே எனக்கு இல்லை என்றார். இன்று பிற்பகல் 4 மணி அளவில் விசேடமாக ஒரு கூட்டத்தை கூட்டி தான் அந்த கட்சியின் வேட்பாளராக நிற்க போகின்றேன் என்று அந்த கிளெக்டன்-on-Sea என்ற பகுதியில் நிற்க போறேன். ஆகவே இந்த நீங்கள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த பக்கம் இந்த மனிதருடைய அதாவது வலதுசாரி சிந்தனைகள் எந்த அளவுக்கு மேலோங்கி வருகின்றன, இது எந்த அளவு ஒரு ஆபத்தை கொண்டு வர போகிறது என்பது இந்த நேரத்தை ஒப்பிட்டு பார்க்க மிக முக்கியமான விடயம். பிரித்தானியா பொறுத்தவரை பொது தேர்தலில் பெரும்பாலும் தொழிற்கட்சி லேபர் கட்சி தான் ஆட்சிக்கு வரும் என்று பலவிதமான ஊடகங்களுடைய ஆர்வங்கள் இருக்கின்றன. 20-24% 2 பேருக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. இது வரப்போவும் சில நாட்களில் நடைபெறும் பிரச்சாரத்தினால் சில வேளை அது கொஞ்சம் இந்த கேப், அந்த இடைவெளி குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் பெரும்பாலும் ஆட்சி இங்கே அமைக்க போது எதிர்கட்சியான தொழிற்கட்சி என்பது உறுதியாகிறது ஓரளவுக்கு. ஐரோப்பாவை பொறுத்தவரையிலே அங்கே தீவிர வலதுசாரிகள் செல்வாக்கு பெற்று வருகின்றார்கள். ஆனால் பிரிட்டனை பொறுத்தவரையிலே வலதுசாரிகள் தோல்வி அடைகின்ற நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல தொழிற்கட்சி அவர்களுடைய வெற்றி என்பது ஓரளவுக்கு மிக வெளிச்சமாக தெரிகின்றது. எங்கு சென்றாலும் யாரை பார்த்தாலும் எந்த ஊடகங்களை நாங்கள் அவதானித்தாலும் அங்கே தொழிற்கட்சியை பற்றிய பேச்சுக்களே இடம்பெறுகின்றன. இதிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம், 2 தமிழ் பெண்மணிகள் தொழிற்கட்சியின் சார்பில் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவலையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது கூட ஒரு மெருகூட்டக்கூடிய ஒரு செய்தி தான். உண்மையில் பேலன்ஸ் பண்ணலன்னு சொல்லலாம். அதான் வலதுசாரி போக்கு ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டு போகும் பொழுது எதிர்பாராத ஒரு நாட்டில் இப்ப இடதுசாரி போக்குடைய ஒரு தொழிற்கட்சி அரசு அமைக்கும் ஒரு நிகழ்ச்சி என்பது உண்மையிலே நீங்க சுட்டி காட்டத்தக்க ஒரு விடயம். ஏனென்றால் இது சில மாதங்கள் சில வருடங்களுக்கு முன்னே இப்படி நினைத்தால் நடக்குமா என்று ஒரு கேள்வி கேட்ட பொழுது இல்லை என்றுதான் சொல்லியிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது தொடர்ந்து அது முன்னிலையில் வகிக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த வலதுசாரிகள் இவ்வளவு தந்திரமாக இந்த லேபர் கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்தலாம் என்று பல முயற்சி செய்தார்கள். உதாரணமா டயானா பெர்டன் கருப்பின பாராளுமன்ற உறுப்பினரை அவர்கள் ஒதுக்கி வைத்தது, பின்பு அதை சரியாக இவர் செய்யவில்லை என்று தொழிற்கட்சிக்காக அழுகின்றது டோரி கட்சி. பின்பு அவர் வேட்பாளரா நிற்பாரா இல்லையா என்ற பொழுது கட்சியினுடைய உபதலைவர் இருந்த ஏஞ்சலா ரெய்னர் அவர் நிற்பதற்கு என்ன தடை இருக்கிறது கூறியவுடன் உடனே சொல்லிவிட்டார்கள், அப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற கியர் ஸ்டார்மர் அல்ல அங்கே ஆள்வது, அவர் ரெய்னர் தான் என்ற மாதிரி டக்குன்னு அந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிரிவை ஏற்படுத்தி இப்படியான விடயங்களால் வாக்களை கவரலாம் என்று இங்கே வலதுசாரி போக்குடையவர்களுடைய இருக்கிறது. நீங்கள் கூறியது போல பிரான்சில் வேற விதமாக போகிறது, இங்கே வேற விதமாக போகிறது. அதாவது பிரான்ஸ் நாட்டில்
நடைபெறுகின்ற பல்வேறு விடயங்கள் இந்த பிரெக்சிட் தொடர்பாகவே அவர்கள் அங்கும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரிட்டன் நாட்டில் இப்பொழுது நடைபெறப் போகின்ற தேர்தல் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது பலரும் பிரெக்சிட் தொடர்பாகவே பேசுகின்றார்கள். அவ்வாறு பிரெக்சிட் தொடர்பாக பேசுகின்றார்கள் என்றால் இந்த பிரெக்சிட் ஏற்படுத்தி இருக்கின்ற பாதிப்புகள் என்பது ஏற்கனவே அவர்கள் கூறினார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் நீங்கள் மிகவும் பாதகமான இடத்திற்கு செல்லப் போகின்றீர்கள் என்பதை அவர்கள் திரும்ப திரும்ப கூறி வந்த பொழுதிலும் போரிஸ் ஜான்சன் போன்றவர்கள் பிரதமராக இந்த நாட்டில் விளங்கிய வேளையில் அந்த நாடாளுமன்றத்தில் அந்த கருத்துக்களை அவர்கள் மழுங்கடித்தார்கள். தாங்கள் எங்கோ செல்லப் போகின்றோம், எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் நிலைநிறுத்தப் போகின்றோம், எங்களுடைய பொருளாதாரம் என்பது ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடாது என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் இன்று பிரிட்டனை பொறுத்தவரையில் பிரெக்சிட் என்பது கொண்டு வந்திருக்கின்ற தாக்கம் என்பது மிக பெரியதாக இருக்கிறது. நாங்கள் எங்கு சென்றாலும் அதனுடைய தாக்கத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அல்லவா யோகரட்னம் அவர்களே? நிச்சயமாக. உதாரணமாக ஒரு கடைகளில் சென்று பொருட்களை வாங்கும் பொழுது என்னை போன்ற உங்களை போன்றவர்கள் போகும் பொழுது முன்பெல்லாம் இதையும் யோசிக்காமல் பொருட்களை வாங்குவோம். இப்பொழுது ஒரு தடவைக்கு 3 தடவை யோசித்து இந்த பொருள் எனக்கு தேவைதானா, இது இன்று தேவையா, இது பின்னொரு தடவை வேண்டலாம் நினைக்கிற அளவுக்கு பொருளாதாரம் படுமோசமாயிருக்கு. ஏன்னா உங்களுடைய சம்பளத்தில் உயர்வில்லை, ஆனால் வரிகள் என்று தினசரி வாரத்துக்கு ஒரு முறை வரிகள் மறைமுகமாக கூட்டப்பட்டு பொருட்களுடைய விலை ஏறுகின்றது. இதில் நாங்கள் ஆரம்பத்தை சுட்டி காட்டுவோம். இந்த பிரெக்சிட் வந்த போது இந்த பிரச்சனை வந்தது, ஆனால் அதை யாரும் துணிந்து கூறவில்லை. அந்த நேரம் அதை கதைத்தான் ஒரு பாவ சொல்லாக பார்க்கப்பட்டது இந்த பிரெக்சிட். இப்பொழுது கூட நீங்க பாருங்கள், இங்கே பிரித்தானியாவில் லேபர் கட்சி இடதுசாரி போகக்கூடியதா இருந்தாலும் இவர்கள் மறைமுகமாக பிரெக்சிட்டுக்கு எதிரானவர்கள் என்று இருந்தாலும் அவர்கள் துணிந்து அதை பகிரங்கமாக கூறுகிறார்கள் இல்லை. காரணம், உடனடியாக இந்த பிரெக்சிட்டுக்கு எதிரானவர்கள் தொழிற்கட்சி என்று தங்களை கூப்பிட்டு விடுவார்கள் என்ற அச்சத்தில் தொழிற்கட்சியும் அதை பற்றி பெரிதாக கதைக்கவில்லை. முன்னாள் துணை பிரதமர் இந்த மைக்கேல் ஹெசல்டைன் என்பவர் கடந்த வாரம் கூறியிருந்தார், இந்த முறை இந்த விளம்பரங்களை அல்லது இந்த இவர்களுடைய பிரச்சாரங்களை பார்க்கும் பொழுது மிகவும் கவலையா இருக்கிறது. எவராவது துணிந்து உண்மையான பிரச்சனை பிரெக்சிட் தான் என்பதை பகிரங்கமாக கூறாமல் 2 கட்சியுமே வேறு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே நடக்க போற பொது தேர்தலில் இன்று நாம் கதைப்பதை விட இந்த தேர்தலின் பின் தொழிற்கட்சி பதவிக்கு வந்தால் இந்த பிரெக்சிட் என்ற விவகாரம் சற்று கூடுதலாக மேலே வரும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. நீங்கள் அறிந்து கொண்ட வகையில் பிரெக்சிட் என்பதற்கு ஒரு சரியான தீர்வை காண்பதற்கு இந்த தொழிற்கட்சி முனையுமா? இது தொடர்பாக நீங்கள் ஏதாவது அறிந்திருக்கின்றீர்களா? என்னை பொறுத்தவரையில் முதல் 5 வருடத்தில், அது குறிப்பாக பதவிக்கு வந்த ஒரு 2 வருடத்துக்குள் இவர்கள் இதை பெரிதாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. ஏனென்றால் உடனடியாக கன்சர்வேட்டிவ் கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் திடீரென்று லேபர் மீது பாய்வார்கள். பார்த்தீர்களா இவர்கள் அங்கு ஐரோப்பாவோடு சேர போறார்கள், நாங்கள் இருந்த சுதந்திரத்தை இவர்கள் இல்லா பண்ணிவிட்டால் பொய் பிரச்சாரம் செய்து இவர்களுடைய ஆட்சியை ஒரு மெலினப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆகவே என்னை பொறுத்தவரையிலே தொழிற்கட்சி உள்ளுக்குள் அப்படி ஒரு சிந்தனை இருந்தாலும் இப்போதைக்கு அதை பற்றி துணிந்து கதைக்க மாட்டார்கள். சில சந்தர்ப்பங்களில் இவருடைய ஆட்சியினுடைய இறுதி பகுதி வரும் பொழுது சிலவேளை இந்த விடயங்கள் வெளியே வரலாம். ஏனென்றால் பொதுமக்கள் இப்பொழுது கதைக்க துவங்கி விட்டார்கள். அரசியல்வாதிகளை விட பொதுத்தளங்களில் இந்த பிரெக்சிட்டினுடைய தாக்கம் பற்றி பலர் உணர துவங்கிவிட்டார்கள். ஆகவே இது சிறிது சிறிதாக தொழிற்கட்சிக்கு ஒரு உந்து சக்தியாக அமையுமோ என்று நான் யோசிக்க தோன்றுவது. தாங்களாக இந்த பிரச்சனையை கொண்டு வருவதற்கு முன் மக்களாக இந்த பிரச்சனையை கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுத்தால் சில சந்தர்ப்பங்களில் மறைமுகமாக அதை ஆதரிப்பார்கள், நேரடியாக செய்யவே மாட்டார்கள். இப்போது ஏனென்றால் இந்த ஒரு சொல்லுக்கானும் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் பிரெக்சிட்டை கொண்டு வந்தோம், பாருங்கள் இவர்கள் அந்த பிரெக்சிட்டை அழித்து மீண்டும் எங்களை கொண்டு அடகு வைக்கிறார்கள் என்ற ஒரு பழிய கூறுவதன் அச்சத்தில் அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது வந்தது சட்டமாகிவிட்டது. ஆகவே அதை உடனடியாக மாற்றக்கூடிய வாய்ப்பில்லை. ஒரு 5-10 வருடங்களுக்கு பின்பு இதை பற்றிய அசைவுகள் இருக்கும் என்று நான் ஓரளவுக்கு எதிர்பார்க்கிறேன். எடுப்பில் 5 வருடங்கள் 10 வருடங்களுக்குள் பெரிய மாற்றம் பெறும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அரசியலில் எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் பிரிட்டன் நாட்டை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் வாக்களிப்பதில் எவ்வளவு தூரம் அக்கறையாக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும்
நிச்சயமாக நோக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றேன். இதிலே காரணம் என்னவென்றால், கனடா தேசத்தை பொறுத்தவரையிலே அங்கே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஏன் ஒரு அமைச்சர் கூட இப்பொழுது இருக்கிறார். நோர்வே நாட்டில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். நியூசிலாந்தில் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். ஆனால் உண்மையிலேயே இந்த பிரிட்டன் நாடுதான் முதலில் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்க வேண்டிய, ஒன்றல்ல ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்க வேண்டிய சாதனையை செய்ய வேண்டிய நாடு. காரணம், அந்த புலப்பெயர்வை நாங்கள் பின்னோக்கி பார்த்தால் மிக நீண்ட காலத்திற்கு முன்னரே இங்கே புலம்பெயர்ந்து வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களில் இருந்து பார்க்கின்ற பொழுது இன்று பிரிட்டன் நாட்டில் வாழுகின்ற தமிழர்கள் தொகை என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கலாம். அவ்வாறு அனுப்புவதற்கான ஒரு வாய்ப்பும் இம்முறை தொழிற்கட்சி வழங்கியிருக்கிறது. சட்டன் தொகுதியில் கிறிஸ்னி ரிசிகரன் என்பவர் போட்டியிடுகின்றார். அதுபோன்று கிழக்கு லண்டன் ஸ்டட்ஃபர்ட்டில் உமா குமரன் அவர்கள் போட்டியிடுகின்றார். இந்த தகவலை எல்லாம் நீங்கள் கூறியது போல சென்கந்தையா அவர்கள் தொழிற்கட்சியிலே மிக முக்கியமான ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். தமிழர்களுடைய பிரதிநிதியாக அவர் நீண்ட காலமாக பணியாற்றுகின்றார். ஏறத்தாழ 3 தசாப்தங்களுக்கு மேலாக சென்கந்தையா அவர்கள் தொழிற்கட்சியோடு பணியாற்றி வருகின்றார். ஆகவே அவர் இந்த தகவலை எல்லாம் வழங்கி இருக்கின்றார். ஆகவே தமிழ் மக்கள் பிரிட்டன் நாட்டை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய தேர்தலாகவும் இந்த தேர்தல் அமைகின்றதா இல்லையா? நிச்சயமாக இந்த முறை அது ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்க முதலாவது தொழிற்கட்சி வரப்போகிற என்னும் பொழுது பெரும்பாலான தமிழ் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், அது சந்தேகமே இல்லை. அத்தோடு அதில் 2 தமிழ் உறுப்பினர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது இதை விடக்கூடாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த வாக்குகள் அளிக்கும் விதத்தில் இந்த முறை தமிழ் மக்களுடைய உற்சாகம் நிச்சயமாக அதில் யார் ஒருவராவது பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும். நீங்கள் சொன்னது போன்று கனேடிய பாராளுமன்றம், நியூசிலாந்து பாராளுமன்றத்துக்கு கேட்ட அந்த குரல்கள் ஏன் பிரித்தானியை ஒழிக்கக்கூடாது, நாங்கள் நினைத்தோமோ ஒரு இந்தியர் இந்த நாட்டுடைய பிரதமராக வருவார், இந்த ரிஷி சுனாக் பிரதமராக இருக்கிறார். அப்படி பார்த்தால் ஒரு இலங்கை தமிழன், அது ஒரு இலங்கையை சேர்ந்த பூர்வீகம் சேர்ந்த தமிழ் ஒருவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடாது. பின்னொரு காலத்தில் அவர்கள் கூட அமைச்சர் பகுதிகளுக்கு பதவிகளை வகிக்கலாம். அப்படி நம்பிக்கை இப்பொழுது பிறந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் இம்முறை தேர்தலில், பிரிட்டன் தேர்தலில் ஒரு சாதனையை படைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இன்றைய உரையாடலை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாமா சீமாம் பிள்ளை ஜோகரட்னம் அவர்களே? ஆமாம், நிச்சயமாக. ஏனென்றால் எதிர்வரும் வாரங்களில் எங்களுக்கு நிறையவே பேச உண்டு. அதாவது தேர்தலுடைய முடிவுகளை வைத்து என்ன நடக்க போறோம் என்று கதைப்பதற்கு நிறையவே உண்டு. அதாவது நீங்கள் முதல் ஒரு வசனம் கூறிய தேர்தல் ஆண்டு 2024 என்று. அப்படி பார்த்தா நாளைய தினம் 4ஆம் தேதி இந்திய தேர்தலுடைய முடிவுகள் வெளிவர இருக்கின்றன. அடுத்த 4ஆம் தேதி நடக்க போகும் தேர்தலில் பிரித்தானியாவுடைய விடயம், 9ஆம் தேதி நடக்க போகும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான தேர்தல், அடுத்தது இந்த வருடம் 5ஆம் தேதி நவம்பர் 5ஆம் தேதி நடக்க போகும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல். எல்லாமே சற்று ஒரு முரண்பட்ட நிலையில் இந்த போட்டிகள் நடக்கின்றன. உதாரணமா ட்ரம்ப் அவர்கள் வருவாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பகிரங்கமாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டாலும் அந்த ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த சமயத்தை அடிப்படையாக கொண்டு அந்த வேகத்தில் அவரை மீண்டும் கொண்டு வர பார்க்கிறார்கள். ஆக அது கூட பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்பொழுது ரஷ்யாவினுடைய கை பல இடங்களில் ஓங்கி ஐரோப்பா பூராக அவருடைய சித்த விளையாட்டுகள் வெளியே வருகின்றன. நேற்றைய தினம் கூட பிரான்சில் அந்த ஈஃபில் டவருக்கு பின்னுக்கு சவப்பெட்டிகளை, பிரேத பெட்டிகளை கொண்டு வந்து வைத்தார்கள். இது என்னன்னா அந்த பிரெஞ்சு மக்களுடைய மனோநிலையை உடைப்பதற்கு அதை இப்பொழுது அவர் தேடி செய்த ஆராய்ச்சிகளின்படி இதன் பின்புலத்தில் ரஷ்யா இருக்கிறது. புட்டினுடைய விளையாட்டுகளில் இதுதான் ஒன்று. ஆகவே நிறையவே போட்டிகள் இருக்கிறது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய நிலை எந்த பக்கம் சரிகிறதோ அது உலகத்தினுடைய பல கதைகளை மாற்றப் போகிற ஒரு அச்சமும் இந்த நேரம் கூட வரத்தான் செய்கின்றது. நீங்கள் கூறியது போல இலங்கையிலும் இந்த ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என அறிவித்திருக்கிறார்கள். சரியான திகதி அறிவிப்பதில் அவர்கள் குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். வணக்கம். இந்த பிரபா உணவகம்
ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. வா, டெலிஷியஸ். இலங்கை மண்ணிலே எப்படி ஒரு நெத்தலியை பொரித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலே நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து இப்படியான நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகள். பிரபா உணவகம் 262 நோத்தோல் ரோட், சவுத்தரோ. ஃபோன் 0208 488 1491.